ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 86 அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். பிரியமானவர்களே, நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை எப்பேற்பட்ட துரோகிகளாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் மன்னிக்க அவர் தயையுடையவராக அதிகாரமுடையவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி அவரிடத்தில் கூப்பிடுகிற யாவர் மேலும் அவருடைய இரக்கத்தை மிகுதியாக காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மனிதனை தனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்றே தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவனுக்காக சிந்தி, அவனுக்காக மரித்து, அவனுக்காக உயிர்த்தெழுந்து, அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பரலோகம் சென்று, அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து அவனை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அதுவரையில் ஆண்டவர் சொல்கிறார், அவரை கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் வரைக்கும் அந்த கிருபை பின்தொடருகிறதாய் காணப்படுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராகவும், அவருடைய இரக்கங்கள் மாறாதவைகளாக, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது. அவருடைய மன்னிப்பும் காலாகாலமாக நம்மை மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய வருகை பரியந்தமும் அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே அதற்குள்ளாகவே நாம் நல்ல பிள்ளைகளாக, ஆண்டோடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே ஆண்டோடைய பிரியம். ஆகவே ஆண்டவர் ஒரு பக்கம் மன்னிக்கிற தேவன், இரக்கமுடையவர், இன்னொரு பக்கம் ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு சகாயம் கொடுக்கிற காலத்திலேயே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பாவத்துக்கும் சாபத்துக்கும் ரோகங்களுக்கும் விலக்கி நம்மை ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், எனக்காக சிந்தின இரத்தத்தை நீர் நினைவு கூர்ந்து என் பாவங்களை மன்னித்தருளும், எனக்கு உம்முடைய கிருபையை பொழிந்தருளும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபையை, அவருடைய இரக்கத்தை மிகுதியாக பொழிந்தருளுக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிவோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை சீதான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு இதுவரைக்கும் நல்லவராகவே இருந்தீர். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராகவும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவராக இருந்து இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவர், இனிமேலும் பாதுகாக்க போகிற தெய்வீகம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா குற்றங்களையும் எல்லா மீறுதல்களையும் மன்னித்தருளுவீராக. எங்களுக்கு உம்முடைய கிருபையை மிகுதியாய் பொழிந்தருளுவீராக. உடைய நித்தியத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரிய காரியத்தை செய்து நாமத்தை மையப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆகப்படவிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.